வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான முட்டை கிரேவியும் பத்திரியும் நம்ம பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைலில் பத்திரின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பத்திரிக்கு 1 கப் பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கேங்க. இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன். இப்போ இடியாப்பம் எடுத்த மாவுக்கு 2 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கவும் நம்ம மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு ஆறவும் நம்ம பத்திரி மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்திரிக்கு இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம சூட்டோட வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டு வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதை இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மாவை நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பத்திரி நல்லா வரும். இப்போ நல்லா மாவு நான் பத்திரிக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நீங்கள் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பத்திரி தடவுறதுக்கு இழுக்கிறதுக்கு நல்லா வருங்க, திட்டு தட்டு இல்லாமல். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்படியே நம்ம கையில் பிசையும் போதே நமக்கு ப்ரெஸ்ஸு கொடுக்கும். அப்படியே போல் மாதிரி அமுங்கி வருங்க. இப்போ இது காஞ்சிராமல் நமக்கு கொஞ்சம் இப்போ இதில் ஈரத்துணி போட்டு மூடிக்கிடலாம். ஏன்னா காஞ்சிடக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. பருத்தி எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கணுங்க, இடியாப்ப மாவை. இதில் கொஞ்சம் நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம். இப்போ நான் தடவி எடுத்துட்டேங்க பத்திரிக்கை. இப்போ நான் ஒரு மூடி எடுத்துருக்கேன். மூடி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டு ஷேப்பாக நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், இருக்கட்டும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பத்திரியில் போட்டு எடுத்துக்கணுங்க. பொடியெலாம் நம்ம தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு 4 பத்திரி அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் போட்ட அரிசி பொடியெலாம் நான் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம இது போல் எடுத்துக்கலாம். இந்த மாவு திட்டாக இருந்தால் நமக்கு தடவுறதுக்கு வராதுங்க. இப்போ அதே போல் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரிசி மாவு போட்டுட்டு இப்போ நம்ம பத்திரியை போட்டு எடுத்துக்கிறலாங்க. 4 தான், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம எடுத்தால் போதுங்க. ஏன்னா காஞ்சிரும், அதனால தான் இருக்கிறேன். இப்படி 4 போட்டுட்டு நம்ம சுட்டுட்டு அடுத்து நம்ம பருத்தி நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம்.
இப்போ நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் தடவக்கூடாதுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கலர் மாறாமல் நம்ம இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர், நல்ல நீட்டான ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. ரொம்ப அமுக்காமல் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். அழுத்தாமல் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். சுத்தமாக ஒரு துளி கூட நம்ம எண்ணெயை நம்ம தடவக்கூடாதுங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே உப்பி வரும் தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி வேறு டிஷ்யூ பேப்பர் இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த பத்திரியில் பொடி, அரிசி பொடி இடி இருந்துச்சுனாக்க நம்ம அந்த தோசை தட்டிலிருந்து அடுத்து பத்திரி போடும்போது நமக்கு கருப்பாயிடும் அடுத்தது. அதனால் பொடி இருந்தால் இப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மேலே இருக்கிற அரிசி பொடியெலாம் தட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த பக்கத்தை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு தோசை கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா போதுங்க. இப்போ ஒரு முட்டை கிரேவிக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, தக்காளி, 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடாயிடுச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு. இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவை. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிய நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நமக்கு லைட்டாக உப்பு தூவி கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கிறலாம். பார்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி இருந்தால் போதுங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மல்லியில் தூவி கொடுத்துக்கிறலாம். இது இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு கிரேவி தாங்க நாளைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நான் ஈஸியாக போட்டிருக்கேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த கிரேவி. ஒரு அருமையான பத்திரியும் அதுக்கு மேட்சாக ஒரு முட்டை கிரேவி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இது சிம்பிளான ரெசிபி தாங்க முட்டை கிரேவி. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. நான் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பத்திரி ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.